இன்றைக்கி நம்ம ட்ரிப்போட லாஸ்ட் டேக்கு வந்துட்டோங்க. பாரிஸில் ரோட் சைட் ஷாப்பெல்லாம் இப்படி தாங்க இருந்தது. பேசிக் வெஜிடபிள்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸ் இருக்கிற கடைங்க. அது பிடிச்சிட்டு இப்போ வந்து நம்ம லக்சம்பர்க் கார்டன் வந்திருக்கோம். இது வந்து பெருசாக இதில் உள்ளுக்குள்ளே ஒன்றும் இல்லை, ஆனால் வந்து ரொம்ப அழகாக இருந்தது இந்த கார்டன். நிறைய பேர் வந்து இங்கே வந்து புக்ஸ் எடுத்துகிட்டு வந்து ரிலாக்ஸாக உட்காந்து படிச்சிட்டு இருந்தாங்க. மேபி ஒரு ஒரு பீஸ்ஃபுல்லாக டைமை ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு நல்ல இடம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் வந்து பாரிஸ் மட்டும் இல்லைங்க, யூரோப்பியன் கண்ட்ரீஸில் எங்கே ட்ராவல் பண்ணாலும் நல்ல கம்ஃபர்டபுளாக ஷூஸ் போட்டுக்கோங்க. ஏன்னா நம்ம நிறைய நடக்கிறோம். இந்த கார் லிமோசின் பாருங்கள், நாங்கள் வாக் பண்ணும்போது லிமோசின் பார்த்தோம். அதெல்லாம் முடிச்சுட்டு எங்களுக்கு ஒரு காஃபி தேவைப்பட்டுச்சு. ஸோ குளிர் கொஞ்சம் ஜாஸ்தி இருந்தது லாஸ்ட் டே அன்னைக்கு. அதனால் காஃபி குடிக்கிறதுக்காக வந்தோம். இந்த இடம் வந்து ரொம்ப பாப்புலர் கெஃபே இன் பாரிஸுங்க, எமிலி கெஃபேன்னு சொல்லிட்டு. அது முடிச்சுட்டு இப்போ வந்து லூர் மியூசியம் வந்திருக்கோம். இது வந்து வேர்ல்ட்ஸ் லார்ஜஸ்ட் மியூசியம்ங்க. மோஸ்ட் பாப்புலர் மோஸ்ட் விசிட்டட் மியூசியம்னால் இந்த லூர் மியூசியம் தான். இது வந்து ஃப்ரான்ஸில் மட்டும் பாப்புலர் கிடையாது, வேர்ல்டு வைடு வந்து இது நம்பர் 1 மியூசியம் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் இது வந்து ஒரு காலத்தில் ஃபோர்ட்ரஸாக இருந்து இப்போ வந்து அதை மியூசியம் ஆக்கியிருக்காங்க. ஸோ 800 இயர்ஸ் வந்து இதை சஸ்டெயின் பண்ணியிருக்குங்க. ஸோ ஆல்மோஸ்ட் 8 செஞ்சுரி வந்து இது தாங்கியிருக்கு இந்த மியூசியம். இதில் மோஸ்ட் விசிட்டட் இடத்துல கூட்டத்தை பாருங்கள். என்னன்னு இங்கே பாருங்கள், நம்மளோட லியோனார்டோ டாவின்சியோட மோனலிசாவோட ஒரிஜினல் பெயிண்டிங் இங்கே வச்சுருக்காங்க. ஸோ அதை வந்து பார்க்குறதுக்கு அவ்வளோ கூட்டம் இருந்தது. நாங்களும் க்யூவில் நின்று தான் போய் பார்த்தோம். அதுக்கப்புறம் இந்த மியூசியத்தில் ரீசெண்டாக திருடு போணுச்சு. உங்களுக்கு கொஞ்சம் ஜுவல்லரி எடுத்துகிட்டு போயிட்டாங்க. நாங்கள் தான் யோசித்தேன், நான் இவ்வளோ பெரிய மியூசியத்தில் எப்படி உள்ளே வந்தாங்க அப்படின்னே புரியலை. ஸோ அது முடிச்சுட்டு அது வந்து 1 டேயில் பார்க்க முடியாதுங்க. நாங்கள் வந்து 1/4 கூட பார்த்துருக்க மாட்டோம், அவ்வளோ பெரிய மியூசியம். அது பார்த்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து ஐஃபில் டவர் கிட்டே வந்தோம். அங்கே வந்து ஒரு ரவுண்டு போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு லாஸ்ட்டாக ஒரு தடவை 1 மோர் டைம் பார்க்கலான்ட்டு அந்த இடத்துக்கு வேறு வழியாக வந்தோம். போகிற வழி ஃபுல்லாக பார்த்திங்கன்னா நம்ம ஊர் திருவிழா கடை மாதிரி வரிசையாக கடைங்க, நிறைய ஈட்ரிஸ் இருந்ததுங்க. மோஸ்ட் ஆஃப் த இது வந்து ஷாப்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஏஷியன் ஷாப்ஸ் நிறையா இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஜுவல்லரி ஷாப்பு, ஆர்ட்ஸு, அப்புறம் வந்து பெயிண்டிங்ஸு, ஆர்கிடெக்சர், ஸ்கல்ப்சர்ஸ் எல்லாம் இருந்தது. அப்புறம் மழை வேற தூர ஆரம்பிச்சிருச்சு. ஆனாலும் நாங்கள் ஐஃபில் டவர் கிட்ட வந்துட்டோம். அன்னைக்கு காற்று குளிர் மழைங்க எல்லாமே இருந்தது அன்னைக்கு. இந்த இடத்துல தான் பிரசாந்தும் ஐஸ்வர்யா ராயும் டான்ஸ் ஆடுவாங்க. அதுக்காக வந்து நான் உங்களுக்கு காட்டுறதுக்காக வந்தேன். அப்படியே என்னையும் ஒரு வீடியோ எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த இடத்துலேருந்து நாங்கள் வந்து நைட்டு வரைக்கும் அங்கே இருந்துட்டு நைட்டு தான் வெளியில் போனோம். பட் அதெல்லாம் காட்டும்போது உங்களுக்கு வீடியோ ரொம்ப லென்த்தி ஆயிரும்னு சொல்லி தான் நான் காட்டலை. நாளைக்கு வீடியோவில் பார்க்குற வரைக்கும் பாய்.